ஹலோ, எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். நம்ம இன்றைக்கி ரியலான ஒரு பார்வை பார்க்க போகிறோம். நம்ம 1.5 ஏக்கரா நிலம் கரும்பை விட்டு வச்சுருக்கோம். எத்தனை மாடு மேயுது பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மாடு மேயுது. நம்ம தென்னஞ்செடி நட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் வேறு மாடுங்க மேய்ஞ்சிது. சரியான முறையில் பாதுகாப்பும் பண்ண முடியல. யாரையும் கட்ட வேணான்னு சொல்ல முடியல. எங்கேயும் புல்லு இல்லாத காரணத்தினால வெயில் காலம் இப்போ தான் மழை பெஞ்சிது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பசுமையாக தெரியுது கரும்பில் புல்லுங்க. நம்ம ஏன் கரும்பாக விட்டுருக்கணும்னா, விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் பயிர் வச்சுட்டு லாஸ் ஆகிட்டு மொத்தம் மாடு கட்டி தான் மேய்ச்சிங்கிறாங்க. நெல்லா பில்லான்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 ஏக்கராவுக்கு இதேமாரி சூழ்நிலை அமைச்சிச்சு. புல்லு நெல் மொத்தம் மாடு கட்டி தான் மேய்ச்சினுக்கிறாங்க. விவசாயத்தில் ஒரு படி வளரலாம் அப்படின்னு பேச்சுக்கு தான் சாத்தியப்படுமேக்காண்டி நிஜ வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி லாஸ் வர்றதுனால பயிருங்க நெல் விளைச்சல் குறைவாக தான் வருது. அதுக்கான நெல் ரேட்டும் அதிகமாக வரப்போகிறதில்ல. ஆனால் விவசாயிங்க மருந்து, இடுபொருள் மருந்து, களைக்கொல்லி மருந்து, பயிர் வளர்ச்சிக்கு மருந்துகள், இது மொத்தம் எல்லா விலையும் இரட்டிப்பாயிடுச்சு. நெல் விலை கடந்த 5 வருஷமாக 50 10 10 20 20 தான் ஏறி வருதுக்காண்டி அதுக்கான சரியான கொள்முதல் விலை கிடைக்கிறது கிடையாது. நம்மளும் பயிர் வச்சு பார்த்துட்டு நிறைய லாஸாக ஏற்படுது. ஏன்னா மோட்டர் காயில் போகிறது, சரியான விளைச்சலும் வர்றதில்ல. நம்ம செலவு தான் அதிகமாகுது, உழைப்பு கூலி அதிகமாகுது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. விவசாயம் வளரணுன்னா விவசாய வேலையாட்கள் ஏரி வேலை செய்கிறாங்க ஜனங்க. அதில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் உதவிகரமாக அமுச்சு விட்டாங்கன்னா உதவிகரமாக இருக்கும். பதிவு பண்ணி ஒரு 10 பேர் தேவைப்படுதுன்னா ஒரு பாதி கூலி ஆள் செலவில் விவசாய பணிக்கு எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் ஆளுங்களை அப்படின்னாங்கன்னா இந்த அரசாங்கம் உதவியாக இருக்கும். விவசாயிகள்லாம் சுயேட்சையாக பயிர் வச்சு முன்னேறன்றது சாத்தியப்படாத கதை. இது உண்மையாக பொய்யான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.